ஸோ இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறது வந்து நம்ம ரோச்சி-கேப்லி தியரம் அப்படின்னு சொல்லிடணும். கவுனி. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நம்ம நிறைய தடவை சொன்ன மாதிரி இன்வர்ஸ், அதுக்கப்புறம் மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடுக்கு ஒரு பெரிய ரூல் அதுக்கப்புறம் கிராமர்ஸ் ரூல். கிராமர்ஸ் ரூல் வந்து டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்லேயும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் சம்மை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம். அதில் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற முக்கியமான ஈக்குவேஷன் வந்து கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்னு பார்த்தோம். கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் பி அப்படின்னு பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் கிராமர்ஸ் ரூல்லையும் வந்து டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும் அப்படின்னு நம்ம சம் பார்த்தோம். டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 அதுவும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் தான். அந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்துச்சு. கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி டெல்டா எக்ஸ் பை டெல்டா, டெல்டா ஒய் பை டெல்டா அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்ஒயோடைய வேல்யூவை கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் வந்து காஷியன் எலிமினேஷன் மெத்தட். அந்த ப்ராக்டிக்கல் சம்ஸ்லாம் வந்து அது வந்து ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கிற நாலேஜ், நம்ம இதை கற்றுக்கிட்டது வந்து கிராமர்ஸ் ரூல் தான். அதுக்கப்புறம் காஷியன் எலிமினேஷன் மெத்தட் வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றும் போது என்ன ஆகுது அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு சில வேரியபிள்ஸ்லாம் அதுவாகவே எலிமினேட் ஆகுது. அதில் இருக்க வேரியபிள்ஸ்லாம் அதுவாகவே எலிமினேட் ஆகி அந்த சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து மாறிடுச்சு. ஆனால் இந்த ரோச்சி-கேப்லி தீரம், இந்த தீரம் வந்து இது ஒரு சூப்பரான சிந்தனைப்பா. இது முழுசாக புரிஞ்சிக்கும் போது தான் அது உங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனில் அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ்னு ஒன்று கலெக்ட் பண்ணுவோம்ல, ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். ஸோ எல்லா ஈக்குவேஷன்லேயும் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து இப்படி எழுதுவோம், ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி. எல்லா சிஸ்டத்தையும் இப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்மில் நம்ம ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதுவோம். இதில் வந்து இந்த ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் இப்போ நம்ம போட போகிற இந்த தேரத்தில் வந்து இதே காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஏ வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஏ வந்து சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த டாப்பிக்கில் தான் வந்து நான் எடுத்தோடனே இந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு சிஸ்டத்துக்கு வந்து யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வுகள் இருக்கும், நிறைய சொல்யூஷன் இருக்கும், இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும், சொல்யூஷனே இல்லாத மாதிரியும் இருக்கும் அப்படிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இப்படி கவனி, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரெண்டு இடத்துல இப்படி ஒரே இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இதில் வந்து இதான் சொல்யூஷன், இந்த இடத்துல இதுதான் சொல்யூஷன், ஒரே ஒரு புள்ளியில் வெட்டிக்குது, அதுதான் நம்ம யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதுதான் L1ன்ற ஸ்ட்ரெயிட் லைன், இது L2ன்ற ஸ்ட்ரெயிட் லைன். இதே மாதிரியே இதுதான் L1ன்ற ஸ்ட்ரெயிட் லைன். L2ன்ற ஸ்ட்ரெயிட் லைனை நான் இதுக்கு மேலேயே வரைஞ்சிடுறேன், இதுக்கு மேலேயே வரைகிறேன். ஸோ L2 ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அதுக்கு மேலேயே இருக்குது, அப்படியே அதுக்கு மேலேயே இருக்குது. இப்போது வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் வந்து இந்த ஒரு புள்ளியில் தான் இன்டர்செக்ட் பண்ணிச்சு. ஸோ இதுக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் ஒரே புள்ளியில் இன்டர்செக்ட் பண்ணிக்குது, அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இதுக்கு வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன், இதில் எண்ணிக்கையற்ற தீர்வுகள் இருக்கும். இதில் வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இருக்கும். ஸோ இது நிறைய இடத்துல இன்டர்செக்ட் பண்ணிக்குது, அதனால் இதுக்கு இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இதேமாரி நோ சொல்யூஷன்ஸ், தீர்வே இல்லை அப்படியும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை நம்மளால் வரைஞ்சி காட்ட முடியும். ஸோ பாருங்க, இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன், இது L1. இன்னொரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அதுக்கு பேரலாக வரைகிறேன். ஓகே, ஐ எம் ட்ராயிங் பேரலல் டு தட் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது மாதிரி வரைஞ்சோன்னா இது வந்து எந்த இடத்துலையுமே இன்டர்செக்ட் பண்ணிக்காது, இதுக்கு வந்து சொல்யூஷனே இருக்காது. ஸோ இது மாதிரி 3 கேசஸ் இருக்குது. இதில் வந்து இங்கே நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கேஸில் இதை மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன்ஸ், இதை மாதிரி இருக்கிற சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸை கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி சிஸ்டத்தை கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதாவது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஓகேவா? ஆனால் மிச்ச கேஸ்லலாம் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 0 ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பற்றின டிஸ்கஷன் தான் இந்த மேத்தமெட்டிஷியன் வச்சுருக்காரு.
அந்த டெல்டாவுடைய அந்த டெல்டான்னு சொல்லுவோம் கிராமர்ஸ் ரூலில். இந்த இடத்துல ஏன்ற மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஏன்ற மேட்ரிக்ஸை பற்றி தான் இவர் டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. இந்த ஏன்ற மேட்ரிக்ஸும் பின்ற மேட்ரிக்ஸும் எப்படிலாம் இருக்க போகுதுன்றதான் டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு இவருடைய தேரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டை தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் லிசன். நான் அவருடைய ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன், கவனி. A system of linear equations, இது நல்லா கவனிச்சிட்டேவா? A system of linear equations written in the matrix form, in the matrix form as Ax equal to B. Listen carefully. A system of linear equation written in the matrix form. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். எந்த ஒரு சிஸ்டத்தை கொடுத்தாலும் நம்ம வந்து அதை Ax equal to B அப்படின்னு நம்ம எழுதுவோம். is consistent. இந்த வார்த்தையை பற்றி நம்ம ரொம்ப நேரம் பேசியிருக்கோம். is consistent அப்படின்னா என்னது? கன்சிஸ்டன்ட் அப்படின்னா என்னதுன்னா ஒரே மாதிரி இருக்கிறதுனா நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் இந்த இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது, இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும். ஸோ நான் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் அதுக்கு மேலே வரைஞ்சிருக்கோம். இது எல்லா இடத்துலையுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் எங்கேயுமே கன்சிஸ்டண்ட்டாக இல்லவே இல்லை. ஸோ இதான் கன்சிஸ்டன்ட்னா இது ரெண்டுமே ஒரே இடத்துல, இந்த இடத்துல கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து எல்லா இடத்துலையுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். இதை மாதிரி சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். எப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னா, கவனி, இஸ் கன்சிஸ்டன்ட் if and only if எப்போ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா, கவனிங்க, ரேங்க் ஆஃப் ஏ. நம்ம ரேங்க் அப்படின்ற ஒரு டெஃபினிஷன் படித்தோம் இல்லை? இதில் ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் கண்டுபிடிங்க. ரேங்க் எப்படி கண்டுபிடிப்போம்? அதை வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றிட்டு அதில் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் வந்து எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். அந்த நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தான் ரேங்க் ஆஃப் தட் பர்டிகுலர் மேட்ரிக்ஸ். அந்த ஏன்ற மேட்ரிக்ஸுக்கு ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். ரேங்க் ஆஃப் ஏ பார் பி. இது என்ன மேட்ரிக்ஸ்? இது வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் இதை யூஸ் பண்ணியிருப்போம். இது ரெண்டுத்தினுடைய ரேங்க்கும் ஈக்குவலாக இருந்தது அப்படின்னா, இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதை கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை, இவருடைய தேரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட்டை கவனி. இப்போ நான் வந்து பிளேன் எடுத்துக்கல, 3 அன்னோன்ஸ் எடுத்துக்கல, 2 அன்னோன்ஸ் இருக்கிற ஈக்குவேஷன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் வந்து இப்படி தான் இருக்கும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் x + 2y = 4 அப்படி தான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன் இருக்கும். இதில் வந்து 2 அன்னோன்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து இதுதான் கேஸ் 1ன்னு வச்சுக்கோ, இது கேஸ் 2ன்னு வச்சுக்கோ. கேஸ் 1ம் கேஸ் 2ம் தான் கன்சிஸ்டன்ட். இது கன்சிஸ்டன்ட் இல்லை. மூணாவது கேஸ் வந்து கன்சிஸ்டன்ட் கிடையாது. ஃபஸ்ட்டு 2 கேஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்ட். அப்போது ஒரு சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும்னா, அதாவது இந்த 2 கேஸ் மாதிரி இருக்கணும் அப்படின்னா, இதை மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு, இது நம்ம 10th ஸ்டாண்டர்டில் சால்வ் பண்ணதான். ஆனால் நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ண போகிறது கிடையாது. 3 அன்னோனை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. கன்சிஸ்டன்ட்னா இட் மே ஹாவ் யூனிக் சொல்யூஷன் ஆர் இட் மே ஹாவ் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். கன்சிஸ்டன்ட்னா அதுக்கு சொல்யூஷன் நிறையாவும் இருக்கலாம், ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒரு கலெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருக்காரு. அதனுடைய ரேங்க் ஆஃப் ஏ, அந்த பர்டிகுலர் சிஸ்டத்தினுடைய ரேங்க் ஆஃப் ஏவையும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பி, அதை எப்படி உருவாக்குவீங்க? ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்து போட்டுக்குவீங்க, பின்ற அந்த கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் எடுத்து போட்டுக்குவீங்க. அதனுடைய ரேங்க், இது ரெண்டுத்தினுடைய ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இது ரெண்டுத்தினுடைய ரேங்க்கும் 3ஆக இருக்கலாம், இது ரெண்டுத்தினுடைய ரேங்க்கும் 2ஆக இருக்கலாம். ரெண்டுத்துக்குமே ரேங்க் 2ஆக இருக்கணும், இல்லை ரெண்டுத்துக்குமே ரேங்க் வந்து 1ஆக இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறார். கன்சிஸ்டண்ட்னா அதுக்கு ஒரு சொல்யூஷனும் இருக்கலாம், நிறையா சொல்யூஷன் இருக்கலாம். ஸோ
இது நம்ம ஒரு சில சம்ஸை பார்த்துட்ட பிறகு திரும்பவும் இதுக்குள்ளார வரலாம். இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சம் போடலாம். இப்போ ஒரு 3 சம்மை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அந்த 3 சம் முடிஞ்ச பிறகு இந்த தேரத்தை வந்து நம்ம திரும்பவும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். தேரத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு சில அடிஷ்னலான பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் என்னால் இப்பயே கொடுக்க முடியாது. கொடுத்தா அது வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டத்தை சால்வ் பண்ண போகிறேன். டெஸ்ட் ஃபார் consistency of the following system of linear equations. So நான் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். x plus 2y minus z equal to 3. Another equation 3x minus y plus 2z equal to 1. X minus 2y plus 3z equal to 3. அதுக்கப்புறம் x minus y plus z plus 1 equal to 0. ஓகே, நான் வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் எதையும் சால்வ் பண்ணல. எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் சால்வ் பண்ணுறேன். ஆனால் நான் நினைக்கிறது வந்து இந்த 3 எக்ஸாம்பிள்ஸை சால்வ் பண்ணுறதுக்குள்ளார நான் எல்லாத்தையும் சொல்லிடணும் கண்டிப்பாக. இப்போ இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு 4 ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ x plus 2y minus z equal to 3, 3x minus y plus 2z equal to 1, x minus 2y plus 3z equal to 3, x minus y z plus 1 equal to 0. இதில் கான்ஸ்டன்ட் வந்து இந்த 1 வந்து லாஸ்ட் ஈக்குவேஷனில் வந்து எல்ஹெச்எஸில் இருக்குது. அதை நம்ம ஆர்ஹெச்எஸில் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா கவனிச்சேவா. இதுவரையும் நம்ம இந்த மாதிரி சம் பார்த்ததே கிடையாது. 10th ஸ்டாண்டர்டில் கூட பார்த்ததே கிடையாது. 3 அன்னோன் இருந்தது அப்படின்னா 3 ஈக்குவேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டத்தை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஆனால் ரோச்சி-கேப்லி தியரம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ கமா பியும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த சிஸ்டம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்சிஸ்டண்ட்னா இட் மே ஹேவ் யூனிக் சொல்யூஷன் ஆர் இட் மே ஹேவ் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ண பிறகு இதனுடைய கிராஃப் எப்படி இருக்குது அப்படிலாம் நம்ம யோசிக்க போகிறோம். சரி, இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம்னா, ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பி அப்படிங்கிற ஃபார்மில் எழுதலாம். நல்லா கவனி. ஸோ இதை ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுவோம். கவனிக்காமல் இருக்காத. இந்த வீக் டெஸ்ட்டு எழுதுகிற சிலபஸ் வந்து இதுவாக தான் இருக்கும். டெஸ்ட்டை ஒழுங்காக எழுதணும் அப்படின்ற எய்மோட ஒழுங்காக கவனி. ஸோ இது வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு நம்ம எழுதலாம்ப்பா. மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எப்படி எழுதலாம்? ஸோ ஃபஸ்ட்டு ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்து காப்பி பண்ணுறேன். இது எல்லாமே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட். அப்படின்னா வந்துடும்னா இங்கே வந்து 1 2 -1, இது வந்து 3 -1 2 1 -2 3, இது வந்து 1 -1 1. ஓகேவா? ஸோ இது வந்து 4x3ன்னு ஒரு மேட்ரிக்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கே அன்னோன் வந்து எக்ஸ் ஒய் இசட், அதில் 3 அன்னோன் தான் இருக்குது. அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டை கலெக்ட் பண்ணும்போது அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஆர்ஹெச்எஸ் சைடு இருக்கா அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு எடுங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து இது 3 வந்துடும், இங்கே 1 வந்துடும், இங்கே 3 வந்துடும். இந்த இடத்துல என்ன வரும்? -1. ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துடலாம். ஸோ தட் இஸ், ஸோ திஸ் இஸ் AX is equal to B. So this is AX equal to B. So இது AX equal to B அப்படின்னு இந்த மேட்ரிக்ஸ் நேம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன செஞ்சலாம்னா, ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸை எடுத்து எழுதுவோம். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ்
ஸோ இது எல்லாமே நம்ம காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் செஞ்சு அதே ஒர்க்காக தான் செஞ்சிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்ம புதுசாக உருவாக்குற அந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் வந்து A bar B அப்படின்னு நம்ம நேம் வச்சிடலாம். A bar B இஸ் ஈக்குவல் டு ஏன்ற மேட்ரிக்ஸை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ 1 2 -1 3 -1 2 1 -2 3 1 -1 1. அடுத்தது B என்ற மேட்ரிக்ஸ் வந்து 3 1 3 -1. ஸோ B என்ற மேட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணும்போது RHS இருக்கான்னு பார்த்து கலெக்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம அதான் சொன்னேனே எக்ஸசைஸ் 1.2க்கு தான் நான் இப்போ திரும்ப போகிறேன். இந்த மேட்ரிக்ஸை வந்து ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றலாம். ஓகே, ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றலாம். ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து இந்த பிளேஸை 0 ஆக்கணும், இந்த பிளேஸை 0 ஆக்கணும், இந்த பிளேஸை 0 ஆக்கணும், இந்த 3 இடத்தையும் 0 ஆக்கணும். இந்த ஃபஸ்ட்டு டாப் எலமெண்ட்டு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் 0 ஆக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் மேலே வந்து நம்மளுக்கு இங்கே 1 இருக்கிறதால இது 0 ஆக்குறது ரொம்ப ஈஸியான வேலையாக இருக்கும். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நம்ம. கவுனி, ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். R2ல இருக்குது, R3ல இருக்குது, R4ல இருக்குது. ஓகே, ஸோ எல்லாத்துலேயும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்ய போகிறோம் நிதானமாக. சரி, இப்போ R2ல 3 இருக்க வேண்டியதுல 0 ஆக்கணும்னா R1 கூட -3 பெருக்கி ப்ளஸ் R2. அடுத்தது இதை பாருங்க, இதை சொல்லுங்க பார்ப்போம். R3ல எப்படிப்பா 0 ஆக்கலாம்? அந்த 1 எப்படி 0 ஆக்கலாம்? அப்படியே மைனஸ் பண்ணலாம்ல. R1 -R3 அப்படி எழுதினாலும் 0 ஆகிடும். எப்படி பண்ணாலும் பண்ணலாம்ல. R1 -R3. ஓகே, அடுத்தது R4 எப்படி 0 ஆக்கலாம்? இதையும் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். R1 -R4. ஸோ அந்த இடத்துல மைனஸ் எங்கே வேணால் போட்டுக்கோங்க. எல்லா டைம்லும் யூ கெட் தி சேம் ஆன்சர். எல்லாரும் ஒரே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் எதுவும் வேலை கிடையாது. ஸோ 1 2 -1 and 3. ஓகே, இப்போது இந்த ரோ 1 கூட -3 பெருக்கிக்கிறோம். ஓகே, ப்ளீஸ் லிசன். ரோ 1 கூட -3 பெருக்கிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நான் -3 போட்டுக்கிறேன். நம்ம ஒருத்தரையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ -3 பெருக்கிக்கிறேன். -3 + 3 -3 + 3 0. இந்த -3 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். -3 × 2 பாருங்க, பெருக்குங்க என்ன வருது? -6 -6 -1 -6 -7 -7 அப்படியே இது கூட பெருக்குங்க. இது கூட பெருக்குனீங்கன்னா 3 + 2 + 2 5. அடுத்தது இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இஃப் யூ மல்டிப்ளை திஸ் யூ கெட் -9 + 1 -9 + 1 -8. வெரி குட், -8. ஓகே, அடுத்தது இது ரொம்ப ஈஸியான வேலை. R1 -R3. நான் இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். ரஃப் ஒர்க்காக போட்டு வச்சுக்கோங்க. R1 -R3 1 -1. ஓகே, R3ல தான் மைனஸ் இருக்குது. 1 -1 1 - 1 இஸ் 0. அடுத்தது 2 என்ன வரும்? இதில் 2 + 2 2 + 2 4 2 + 2 4 -1 -3 -3 -4 3 -3 3 -3 0 3 -3 0. அதே மாதிரி இங்கேயும் பண்ணலாம். 1 - 1 இஸ் 0. அப்புறம் 2 + 1 2 + 1 இஸ் 3 2 + 1 இஸ் 3 -1 -1 -2 அடுத்தது 3 + 1 இஸ் 4. ஓகே, ஸோ நம்ம டார்கெட் பண்ண எல்லா இடத்தையுமே நம்ம வந்து இதில் 0 ஆக்கியாச்சு. இப்போ நான் என்ன செஞ்சிடறேன் அப்படின்னா, கவனி, அடுத்தது வந்து எனக்கு வந்து இங்கே இருக்கிற ஜீரோஸோட இதுக்கு கீழே இருக்கிற ரோஸில் இருக்கிற ஜீரோஸ் வந்து அதிகமாக இருக்கணுன்றதுக்காக நான் இந்த இடத்தையும் தான் 0 ஆக்கிறதுக்கு டார்கெட் பண்ணுவேன். நல்லா லிசன் பண்ணு. ஆனால் நான் என்ன செஞ்சிடறேன்னா, அதுக்கு முன்னாடியே இங்கே வந்து ஒரு கான்ஷியஸான ஒரு ஸ்டேஜ் ஒன்று செஞ்சிடறேன்.
இந்த ரோவை எடுத்துக்கிட்டு போயிட்டு இதுக்கு மேலே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அதாவது R2வையும் R3ஐயும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இந்த ரோவை வந்து 4ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். 4ஆல் டிவைட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல 1 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல 1 வந்துடும். ஸோ இந்த ரோ மேலே போயிடுச்சுன்னா இங்கே 1 வந்துடும். அந்த 1ஐ வச்சுக்கிட்டு அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக 0 ஆக்கலாம். ஸோ நான் அந்த வேலையை செஞ்சிடறேன். இது வந்து நம்ம அந்த டைமில் டிசைட் பண்ணுறது தான். இந்த 7 4 இதாலலாம் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 28 பெரிய பெரிய நம்பர் வரும். இட் வில் டேக் மோர் டைம். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சிடறேன்னா இப்போ R2வையும் R3ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ஐ வில் டூ தட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ப்ளீஸ் லிசன். R2வையும் R3ஐயும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். அப்போ இது 1 2 -1. ஸோ இது ஒன்றும் வேலை கிடையாது. 3 இங்கே வந்து 0 4 -4 and 0. இங்கே வந்து 0 -7 5 -8 0 3 -2 4. ஓகே, இதுக்கப்புறம் R2 வந்து 4ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அந்த இடத்துல 1 வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாத்தையும் 0 ஆக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன செஞ்சிடறேன்னா இப்போ வந்து R2 வந்து R2 டிவைடட் பை 4. R2 வந்து 4ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது வந்து 1 2 -1 3. இதை 2ஆல் டிவைட் பண்ண 4ஆல் டிவைட் பண்ணா ஒரு சொல்லுங்க பார்ப்போம். 0 0 1 -1 0. ஸோ இது வந்து 0 -7 5 -8 0 3 -2 4. இந்த மாதிரி வந்ததுக்கு பிறகு ஸோ இந்த இடத்தையும் இப்போ 0 ஆக்குறது ஈஸி. ஸோ இது வந்து அந்தந்த சம்முக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்கள். கொஞ்சம் பிரில்லியண்ட்டாக நம்ம யோசித்து அதை டிசைட் பண்ணணும். அது பை ப்ராக்டிஸில் அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து R3ல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குப்பா, R4ல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. சரி, நான் மார்க் பண்ண இந்த இடத்த 0 ஆக்கணும்னா என்ன செய்யலாம் சொல்லுங்கள். இதுக்கு ப்ரீவியஸ் ரோவை தான் யூஸ் பண்ணணும். இது கூட 7 பெருக்கலாம். இது கூட 7 into R2 plus R3. ஓகேவா? இந்த இடத்துல R3 இருக்குன்னா இந்த இடத்துல R3 கண்டிப்பாக வந்துடும். சரி, அப்புறம் இதை என்ன செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம். -3 into R2 plus R4 plus R4. இது 1 2 -1 இங்கே 3. இது 0 1 -1 0. ஓகே, கவனியா. இப்போ நான் இந்த ரோ கூட 7 மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். R2 கூட 7 நான் அங்கே போட்டு வச்சுருக்கேன். 7 உள்ளார பிரிக்கலாம். 7 into 0 is 0. 0 plus 0 is 0. இந்த 7 இது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். 7 -7 is 0. இந்த 7 இது கூட பிரிக்கலாம். -7 plus 5 -2. அடுத்தது 7 into 0 is 0. 0 -8 -8. ஓகே, அதுக்கப்புறம் பாரு, அது முடிச்சிடலாம் அந்த வேலையை. இப்போ நம்ம அடுத்தது இது கூட -3 மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணணும். லிசன் பண்ணு. -3 இது கூட பெருக்கிக்கலாம். 0 plus 0 is 0. -3 இது கூட பெருக்கினீங்கன்னா -3 plus 3 0. இது கூட -3 பெருக்கினீங்கன்னா +3 -2 +1. ஓகே, அடுத்தது இது கூட பெருக்கினீங்கன்னா 0 4. ஓகே, இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் செய்யலாம். என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த R3 வந்து -2ஆல் டிவைட் பண்ணலாம். ஆனால் அது செய்யாமலே இப்போ நம்ம அடுத்த டார்கெட்டை வந்து 0 ஆக்க முடியும். பாரு, இந்த ரோவில் இருக்கிற ஜீரோஸை விட இந்த ரோவில் ஜீரோஸோடைய கவுண்ட்டை நான் அதிகமாக்கிட்டேன். இங்கே ஒரு 0 இருக்குது, இங்கே 2 0. ஐ ஹாவ் இன்க்ரீஸ் த கவுண்ட். இப்போ இங்கே இருக்கிறத விட இது ஈக்குவலாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் எக்லான் ஃபார்ம் தான். அதிகமாக்க முடியும்னா அதிகமாகவும் ஆக்குங்க. அதிகமாக ஆக்க முடியும் என்னால்.
இப்போ இந்த இடத்த நான் ஜீரோ ஆக்குறேன். ஓகேவா? நான் அப்படியே படிப்படியாக ஜீரோ ஆக்கிட்டே வரேன். அதை ப்ரீவியஸ் ரோவில் இருக்கிறத விட அது கீழே இருக்கிற ரோவில் அதிகமான ஜீரோஸ் ஆக்கிட்டு வரேன். ஸோ இது இங்கே 2 ஜீரோஸ் இருக்குது, இங்கே 3 ஜீரோஸ் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ ஆக்க முடியும், இந்த இடத்த ஜீரோ ஆக்குறேன். ஆனால் இது ஜீரோ ஆக்கிறதுக்கு இதுக்கு ப்ரீவியஸ் ரோவை தான் யூஸ் பண்ணணும். ப்ரீவியஸ் ரோவை யூஸ் பண்ணுங்கள். இப்போது R4ல் அந்த இந்த இடத்த ஜீரோ ஆக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? 2 into R3. 2 into R3 R4 plus R3 plus R3. ஸோ ரிமைனிங் மிச்ச டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லாத இடத்துல எல்லாத்தையும் எழுதிக்கிறோம்ப்பா. 3 0 1 -1 0 00 -2 -8. ஓகே, இப்போ இந்த இடத்துல 2ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஓகே, இது எல்லாத்தையும் 2ஆல் பண்ணி இது 0 0 + 0 is 0. இந்த 2 இது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 0 + 0 is 0. இந்த 2 இது கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா 2 - 2 is 0. இது கூட பெருக்குனீங்க 0 8 - 8 is 0. இதுவும் 0 ஆயிடுச்சு. ஓகே, இங்கே வந்து ஒரு ரோ ஃபுல்லாமே 0 ஆயிடுச்சு. நம்ம எதிர்பார்த்தது, நம்ம டார்கெட் பண்ணது வந்து இந்த ஆரஞ்சு கலரில் ஷேட் பண்ணியிருக்க இடம் தான். ஆனால் அது தற்செயலாக அதுக்கப்புறம் 0 ஆச்சுன்னா அது நாம் ரெஸ்பான்சிபிள் இல்லை. அதை பற்றி நீ ஒரி பண்ணவே வேண்டாம். இப்போ இங்கே இருக்கிறதா ரோ எக்லான் ஃபார்ம். இதுக்கப்புறம் நீ வேறு எந்த இடத்தையாச்சும் 0 ஆக்கணும்னு நீ ஏதாவது ட்ரை பண்ணினாக்கா ஏற்கனவே 0 ஆகிற இடம் என்ட்ரி ஆகும். ஓகேவா? அந்த வேலைலாம் நான் வந்து ரஃப் ஒர்க்கில் போட்டு ஏற்கனவே இதை நான் லேர்ன் பண்ணும்போது அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபெயில் ஆகிருக்கேன். அது வந்து நான் அந்த மாதிரி வேலையை நான் செய்யவே மாட்டேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதாவது நான் இன்னும் நிறையா 0 ஆக்கிறேன் பாருங்கள் சார்ன்ட்டு அந்தமாரி 0 ஆக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஏற்கனவே இங்கே 0 ஆன இடம் வந்து என்ட்ரி ஆக ஆரம்பிக்கும். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக செஞ்சு பார்க்கணும். எதையாவது ஒன்று பண்ணி பாருங்கள் சார் 0 ஆகிடுச்சுன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம என்ன செஞ்சோன்னா புதுசாக இன்றைக்கி வந்து எதுவுமே செய்யவே இல்லை. ஒரு ஈக்குவேஷன் எடுத்து எழுதணும், அதை மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு எடுத்து எழுதியிருக்கோம், ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் எடுத்துருக்கோம், காஷியன் எலிமினேஷன் மெத்தடில் என்ன செஞ்சோமோ அதே தான் செஞ்சுருக்கோம். ஆனால் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ஈக்குவேஷனே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிகிட்டே வந்திருக்கோம். இது மாதிரியான ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்கு. சரி, இப்போ இந்த இடத்துல ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து எதுன்னு தெரியும். ஐ வில் கலெக்ட் தட் மேட்ரிக்ஸ், ப்ளீஸ் லிசன். ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்டான மேட்ரிக்ஸ். இங்கே ஈக்குவல்னு போடாதீங்க. ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவல்னா இதுக்கு தான் ஈக்குவல். ஏன்ற மேட்ரிக்ஸ் வந்து இதுக்கு தான் ஈக்குவல். நீங்கள் என்ன செஞ்சுறீங்கன்னா இது மாதிரி போட்டுக்கோங்க. ஏ இஸ் ஈக்குவலன்ட் டு அந்த மேட்ரிக்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறேன். 1 2 -1 0 1 -1 இது 0 0 -2 0 0 0. ஸோ இதுதான் ஏன்ற மேட்ரிக்ஸ். மேலே இருக்கிறது வந்து இது வந்து இதுதான் வந்து ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். A bar B ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ நீங்கள் சொல்லலாம் வாட் இஸ் ரேங்க் ஆஃப் ஏ. ரோ ஆஃப் ஏவை தான் நம்ம இங்கே ரேங்க் ஆஃப் ஏன்னு படிக்கிறோம். ரேங்க் ஆஃப் ஏன்னு 3. ஓகே, இந்த எத்தனை வெரி குட் எத்தனை நான் ஜீரோ ரோஸ் இருக்குது. அதாவது எதை வந்து நம்ம 0 ரோஸ்ன்னு சொல்கிறோம், முழுசாக 0 ஆயிடுச்சுன்னா அதை தான் வந்து நம்ம 0 ரோஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்கே வந்து R4 மட்டும்தான் 0 ரோ, மிச்சம் 3மே வந்து நான் 0 ரோ. இதில் 0 இருக்குன்னா 0 ரோன்னு நினச்சிக்காதீங்க. அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. அதனால தான் அதையும் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஒரு ரோ வந்து முழுசுமே 0 ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அது வந்து 0 ரோ. ஓகேவா? ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும் 0வாக இருக்குது, 2 எலமெண்ட் 0 இருக்குன்னா அது 0 ரோ கிடையாது, இது ரேங்க் 3. அதே மாதிரி யூ கேன் சே த ரேங்க் ஆஃப் A bar B. அந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் உடைய ரேங்கையும் உங்களால் சொல்ல முடியும். ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் தான் இருக்குது, அதனுடைய ரேங்க்கும் வந்து 3. ஓகே, இப்போது ரோச்சி-கேப்லி தியரம் படி இது ரெண்டுத்தினுடைய ரேங்க்கும் ஈக்குவலாக இருக்குது. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றதை அப்புறமா பார்த்துக்கலாம். ஐ வில் கம் டு அன் கன்க்ளூஷன் ஆஃப்டர் சால்விங் 3 சம்ஸ். இப்போ ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் A bar Bயும் 3க்கு ஈக்குவலாக இருக்குது. 3க்கு ஈக்குவலாக இருக்குது. இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குன்னா இந்த சிஸ்டத்துக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்கும். இந்த சிஸ்டத்துக்கு சொல்யூஷன் இருக்கும். அதாவது சொல்யூஷன் இருக்குன்றதை நம்ம என்ன சொல்லலாம்னா the system is consistent. இது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்டில் வந்து இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்டில் இது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற பாயிண்ட்டோடைய சொல்யூஷனை தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற இந்த மேட்ரிக்ஸை வந்து திரும்பவும் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஈக்குவேஷன் ஃபார்மெட்டுக்கு நம்ம மாற்றலாம் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, ஸோ அது எப்படி சால்வ் பண்ணலாம் பாரு. இப்போ நம்ம இந்த இடத்துல எழுதலாம்
therefore the system is consistent. Therefore the system is consistent. இந்த சிஸ்டத்துக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதாவது இந்த சிஸ்டத்துக்கு வந்து சொல்யூஷன் இருக்கும். அந்த சொல்யூஷனை தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இன்னும் இந்த இடத்துல நிறைய சென்டென்ஸ்லாம் இன்சர்ட் பண்ணலாம் ஒரு 3 சம் சால்வ் பண்ணதுக்கப்புறம். சரி, இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாற்ற பார்ப்போம். அப்போ எப்படி மாற்றலாம்? எக்ஸ் ப்ளஸ் 2y minus z equal to 3. Okay. Equal to 3. X plus 2y minus z equal to 3. And what is the second equation? சொல்லுங்க. Y minus z equal to 0. Y minus z is equal to 0. Y minus z is equal to 0. அடுத்த equation. minus 2z minus 2z is equal to minus 8. So in the third equation use பண்ணி z is equal to minus 8 divided by minus 2, z is equal to 4. z is equal to 4. So இதுக்கு நான் equation 1 equation 2 அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு இது நான் காஷியன் எலிமினேஷனில் என்ன பண்ணணும் அதே தான் செய்கிறேன். புதுசாக இப்போ எதுவுமே செய்யவே இல்லை நான். y minus 4 is equal to 0. Therefore y is also equal to 4. y is also equal to 4. So இது ரெண்டுத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு will substitute in the first equation. அப்போ x plus 2y minus z equal to 3. x இதில் 4 எடுத்து substitute பண்ணலாம். 4 எடுத்து substitute பண்ணிட்டீங்கன்னா you will get 8 minus 4 equal to 3. equal to 3. சொல்லுங்க. x plus 4 equal to 3. x is equal to 3 minus 4. x is equal to minus 1. x is equal to minus 1. So the given system of equation, I will use this word. Gavaniya. The given system of equation is consistent. The given 4 equation இருக்கு. அந்த 4 ஈக்குவேஷனுமே ஒரே ஒரு புள்ளியில கன்சிஸ்டண்டா இருக்கு. அது எந்த புள்ளி அப்படின்னா -1, 4, அந்த புள்ளியில அது வந்து கன்சிஸ்டண்டா இருக்கு. ஸோ அப்போ வந்து அந்த சொல்யூஷன் எடுத்து எழுதிடுறேன். Solution x, y, z is equal to the value of x is -1, this is 4 and this is 4. இப்போ இது வந்து இந்த சிஸ்டத்துக்கு வந்து யூனிக் சொல்யூஷன் இருக்குது. ஒரு அனாலிசிஸ்க்கு வரலாம் நம்ம. கவனி. ஓகேவா? யூனிக் சொல்யூஷன் இருக்குது இந்த சிஸ்டத்துக்கு. நான் கிளாஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்ட பிறகு 3 சம்ம முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் வந்து இந்த கன்க்ளூஷனுக்கு வரேன். ஓகேவா? ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் எடுத்து நம்ம எப்பயும் காஷியன் எலிமினேஷன் மெத்தட்லேயே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ரோசி-காப்லி தீரம் சொன்ன மாதிரி இந்த கேஸ்லேயும் வந்து ரேங்க் ஆஃப் ஏவும் ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் ஈக்குவலாக இருந்துச்சு. சிஸ்டம் அஃப்கோர்ஸ் அவர் சொன்ன மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது. சொல்யூஷன் கிடைக்கிறதுனாலே அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அவர் சொன்ன தீரம் வந்து இதுவரையிலையும் கரெக்டாக தான் இருக்குது. நான் அடுத்த சம்முக்கு போகிறேன். லிசன் பண்ணிக்கிட்டே வா. இதிலே வந்து அடுத்த கேஸ் எடுத்துக்கலாம்.